இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தை எல்லாம் தம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். நம் தேசத்தின் குடிகளெல்லாம் தமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். 1949 அமெரிக்க உளவுத்துறை மிக முக்கியமான அணு ஆயுதங்களை பற்றிய ரகசியங்களை ரஷ்யாவிற்கு கசிந்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்தனர். அமெரிக்க இராணுவத்தில் பணிபுரிந்த டேவிட் என்பவர் அணு ஆய்வின் தளங்களில் பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்டார். அவரது அக்கா மற்றும் அக்காவின் கணவருடன் சேர்ந்து அணு ஆயுதங்களின் வரைபடங்கள், பிற கணக்குகளை ரஷ்ய அரசின் உளவுத்துறைக்கு அனுப்பி வந்தார். 1951 இவர்களின் கூட்டத்தார் அனைவரும் பிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டனர். அவர்களை காப்பாற்ற ரஷ்ய அரசு மிகவும் முயன்றது. லட்சக்கணக்கான மக்களை கொல்லும் திட்டத்திற்கு துணை சென்றவர்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜூசன் ஹூவர் டேவிட்டிற்கு 15 வருட சிறை தண்டனையும், அவரது அக்கா மற்றும் அவரது கணவர் ரஷ்யர்கள் என்றதால் அவர்களுக்கு மரண தண்டனையும் வழங்கினார். ரஷ்யர்களுக்கு வேண்டிய அளவில் தகவல் கிடைக்காததால் அவர்கள் அணு ஆயுதத்தை தயார் செய்ய முடியவில்லை. மோசே அனுப்பிய வேவுக்காரர் வந்து சொன்ன செய்தி இஸ்ரவேலரை கலங்க பண்ணினது. யோசுவா வேவு பார்க்க அனுப்பிய வேவுக்காரர் எரிகோ மக்கள் இஸ்ரவேலரை கண்டு திகில அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான். வேவுக்காரருக்கு அடைக்கலம் கொடுத்த ராகாப் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று கூறினதை அவர்கள் யோசுவாவிடம் அறிவிக்கின்றனர். இந்த தகவல் யோசுவாவையும் இஸ்ரவேல் அனைவரையும் பலப்படுத்தியது. எரிகோவில் இஸ்ரவேலருக்கு கிடைத்த வெற்றி மிக பெரிய ஒன்று. யோசுவாவின் புத்தகத்தில் கானானை சேர்ந்த 31 பெருநகரங்களையும் அவற்றின் கிராமங்களையும் யோசுவாவை வென்று இஸ்ரவேல் மக்களுக்கு பங்கிட கொடுத்தார். இதை போலவே தான் கிதியோனையும் ஆண்டவர் பலப்படுத்த அவரை மீதியானியரின் பாளையத்திற்கு அனுப்பினார். எரிகோ போன்று நம் வாழ்வில் வரும் போராட்டங்களிலும் வெற்றியை தேவன் நம் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். நாம் பயப்படாமல் தைரியம் அடைவதற்காக ஆண்டவர் நமக்கு சொல்லும் மிக முக்கியமான ஒரு செய்தி, உன் கையில் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்பதே. நம்மை ஆயத்தப்படுத்தி தேவன் நம் கையில் ஒப்பு கொடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களது போராட்டங்களில் வெற்றியை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.